உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தடைப்பட்டு நிற்கிது. அதனால் நீங்கள் பாரம் அடைஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் தடை, வேலை தேடுகிற காரியத்தில் தடை, வீடு கட்டுகிற காரியத்தில் தடை, பிஸ்னஸை நடத்துகிற காரியத்தில் தடை, ஊழிய காரியத்தில் தடை, இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் தடை. அதனால் யாரோ நம்மளை தடுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க. ஊரில் இருக்கிற சிலர் எனக்கு விரோதமாக, எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இல்லாத பொல்லாததை சொல்லி திருமணத்தை தடுத்து போட்டுடுறாங்க. என் கூட வேலை பார்க்குறவங்களே மேலதிகாரிகிட்ட போய் பொய்யானதெல்லாம் சொல்லி என்னுடைய ப்ரொமோஷனை தடுத்துட்றாங்க. இது மாதிரிலாம் நீங்கள் கலையை கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் வழியை திறக்கும்போது எந்த மனிதனும் தடுக்கவே முடியாது. அதனால் ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தடையாக இருந்த காரியத்தில் இனி தடைகள் நீங்கி வழிகள் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீங்க. யோபு என்ற பக்தன் சொல்கிறார். யோபு 42:2 வாசிக்கும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது. கர்த்தர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஒன்றும் தடைப்படாது. உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு வைத்திருக்கிற ப்ரமோஷன், உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் செய்யும்போது அவரை யார் தடுத்து நிறுத்த முடியும்? அதனால் தடைகளை கர்த்தர் நீக்கி போடுவார். அப்படின்னா காரியங்கள் வாய்க்கும். அதை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்பீர்கள்.